Hi friends, welcome to Crown Tasties Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வறுவல் ரெசிபி தாங்க. பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் இதில் உள்ள வரைக்கும் காரமும் உப்பும் ஊறி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் செய்ய முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அது வேக வைக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இந்த தண்ணியில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியிலேயே ஊற போட்டுருங்க. நல்லா அதை வாஷ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க மண்ணெல்லாம் போயிடும். மண்ணெல்லாம் போகிற அளவு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு கத்தியை அதுக்குள்ளே நுழைச்சி ஓட்டை போட்டோ அப்படி இல்லை இது போல் ஒரு ஃபோர்க்கால் இதை குத்தியோ ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறும். இது போல் எல்லா உருளைக்கிழங்குலையுமே ஓட்டை பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், ஓரளவு குத்தி ஓட்டை பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்பு உங்களோட அளவுப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற் போல் எத்தனை விசில் தேவைப்படுமோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த நாப் வழியாக அந்த காற்று ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வெயிட் போடணும். இது குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய சேஃப்டி ரூல். இப்போ காற்று ரிலீஸ் ஆகிடுச்சு, வெயிட் போட்டாச்சு, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. 3 விசில் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உருளைக்கிழங்கு உண்மையிலே சாஃப்டாக தான் வெந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்கின உருளைக்கிழங்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, சீசன் இல்லை, கெட்டியாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் செக் பண்ணி பார்த்தா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 2-3 உருளைக்கிழங்குல நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். இது போல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து இதை இருத்துட்டு உருளைக்கிழங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை அப்படியே இருக்கட்டும். அதற்குள்ளர அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3ல் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம். இது வறுவல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். கரெக்டான அளவு சொல்ல முடியாது. அரை கிலோ அளவு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதற்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிக்கிறேன். கடுகு நல்லாவே பொரியட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்தேன். இதை ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா கடுகு வெடித்து வெளியெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். ஃபுல்லாக மூடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். நம்ம சேர்த்த கடுகு எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பூண்டு பற்கள் தோலோடவே இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் 6லேருந்து 10 பல்லு பூண்டு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உருளைக்கிழங்கு வாயு பொருள் அப்படிங்கிறதுனால பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது தான். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். போட்ட உடனேயே கருகி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே சேர்க்குறோம். நீங்கள் வேணும்னா இதை லைட்டாக கையில் அமுக்கி, அதாவது 1-2 அமுக்கிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் எனக்கு முழுசாகவே தான் சேர்க்குறேன். ஏன்னா எடுத்து வைக்கும்பொழுது முழுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுடலாம். எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நடுவில் நீங்கள் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்க வேண்டி இருக்கும். அது நம்ம சமையல் செய்யும் போது தான் தெரியும். அதற்கு ஏற்றாற் போல் எண்ணெய் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இது நல்லா ஒரு கோட்டு நல்லா பரண்டு வந்துருச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க வேணாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக இதில் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன்.
காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். எண்ணெயோட இந்த மசாலா சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வரட்டும். கவனமாக தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சாதான் இந்த மசாலா பொருள்லாம் அப்படியே கருகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதெல்லாம் கரைஞ்சி உருளைக்கிழங்குக்குள்ளே ஊறணும். அதனால தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி இதில் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி இதில் தெளிக்க போகிறேன். தண்ணி தெளித்தாதான் தண்ணியோடு சேர்ந்தது கரைஞ்சி அந்த உருளைக்கிழங்கு உள்ள வரைக்கும் அந்த காரம் ஊறும். அதனால் எண்ணெயில் நல்லா நம்ம கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 50லேருந்து 75 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம வேக வைக்கல, அதனால் இந்த அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி இதே அளவு ஊற்றுனீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும், குழப்பாயிடும். அதனால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. திரும்பவும் தட்டை எடுத்துகிட்டு கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இதே மாதிரி ஒரு 2-3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடாமல் இதை அப்படியே நல்லா செவக்க விடணும். இது போல் கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல், அதாவது கருகி போகாமல் வரும். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும். காரமும் உள்ள வரைக்கும் நல்லா ஊறி இருக்கும். இல்லை கிரேவியாக வேணும், நம்ம இதை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதே பக்குவத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம். நீங்கள் சாதத்துக்கெலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அதாவது 1/2 கிலோ அளவு கிழங்கு நம்ம சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். நல்லா செவந்த பிறகு வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் பூண்டு சேர்த்து சமைக்க மாட்டீங்க அப்படின்னா பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக அதில் 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளோட ஃப்ளேவரும் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோன்ற பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் பெரிய உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்கிற வறுவல், கூட்டு, குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. கூட்டு வகைகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது. வறுவலே வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறதும் இருக்குது நம்ம சேனலில். இதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கசப்பான ரெசிபி தாங்க. இந்த கசப்பான ரெசிபி கசப்பு இல்லாமல் நல்லா சுவையாக வரணும், சின்ன குழந்தைக்கு கூட விரும்பி சாப்பிட்ணும்னா நம்ம வீடியோவில் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, அதே சமயத்தில் கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் வறுவல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாவக்காய் வறுவல் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். நான் இன்னைக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம் தாளிச்சிடுறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இதனோடையே 4-5 பூண்டு பற்கள் தோலை எடுத்துட்டோ இல்லை தோலோடையோ இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடலைப்பருப்பு எந்த அளவு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வர அந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாலுமே கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் எந்த சைஸ் எடுத்தோமோ அதில் 3/4 சைஸ் அளவுள்ள நல்ல பழுத்த தக்காளியை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா குறைவான தீயில் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும்.
கரண்டி வச்சு இது போல் அழுத்தும் பொழுது தக்காளி நல்லா அப்படியே குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ அளவுள்ள பாகற்காயை இது போல் வட்ட வடிவமாக கட் பண்ணி எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் இதை சேர்த்துட்டு இதனோடையே உப்பையும் சேர்த்துடலாம். தூளுப்பு தான் இதற்கு சேர்க்கணும். நம்ம தூளுப்பு நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். இது எவ்வளோ சைஸ் புளின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு, அதாவது தண்ணியாக ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டாமல் கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. அதற்கு பிறகு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, சாதாரண தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது காய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வதங்கி வந்திருக்கும். தண்ணியும் நிறைய சேர்த்துடக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி வந்துடும். அதே போல் பாகற்காய் கசப்பு போகிறதுக்காக மோரில் போடுவாங்க, சிலர் நல்லா கட் பண்ண பிறகு அலசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். உப்பு இந்த சமயத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கசப்பு சுவை இருக்குது அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துட்டு மிதமான தீயை இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சோ நல்லா கலந்து விட்டு நல்லா இது செவந்து வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விடணும். இது போல் ஒரு பதம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து இது போல் ட்ரையாக ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பாவக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியிலலாம் அலசி எடுப்பாங்க. அது மாதிரி செய்கிறதுனால சத்துக்கள் எல்லாமே வீணாக போயிடும். நீங்கள் இது போல் செய்யும் பொழுது கசப்பு சுவை துளி கூட இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வறுவலுக்கு நீங்கள் பாவக்காய் செய்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் ரொம்ப முத்தின பாவக்காயாக இல்லாமல், இப்போ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விதையெல்லாம் இல்லாமல் பாவக்காய் நடுவில் இருக்க அந்த பகுதி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாவக்காய் வாங்கும்பொழுது நம்ம அழுத்தும் பொழுது நல்லா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். அதுபோல் பாவக்காய் வாங்கி சமைச்சிங்கன்னா கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக வறுவல் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இதே போல் பக்குவம் மாறாமல் நீங்களும் ஒரு பாவக்காய் வறுவல் ரெசிபி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பெரிய பாகற்காய் அப்படிங்கிறதுனால தான் அந்த கசப்பு சுவை இருக்கும். நீங்கள் மிதி பாகல் அப்படிங்கிற குட்டி குட்டி பாவக்காய் வாங்கி சமைச்சிங்கன்னா இந்த கசப்பு கூட இருக்காதுங்க. அது இன்னுமே சுவையாக இருக்கும். நம்ம சேர்க்கிற எண்ணெய், புளி, காரம், உப்பு இது 4 தாங்க பாவக்காய் வறுவல் ரெசிபி கசப்பு இல்லாமல் வரதுக்கு காரணம். இது மட்டும் இல்லாமல் இது போல் நல்லா செவந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா வறுவல் ரெசிபி துளி கூட கசக்காது. இதே அளவுகளோட இதே முறைப்படி நீங்களும் பாவக்காய் வறுவல் ரெசிபி சமைச்சிங்கன்னா துளி கூட கசப்பு இருக்காது. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லா வகை சாதத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வறுவல் ரெசிபி தாங்க. கலந்த சாதமாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், இப்படி எல்லா சாதத்துக்குமே இந்த வறுவல் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வறுவல் செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்ச பிறகு கடுகு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 4-5 பல்லு பூண்டு பற்கள் தோலோடையோ இல்லை தோடு இல்லாமலோ இடித்து சேர்த்துடலாம். அதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இதில் 1/2 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ண பிறகு 3 முறை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். கட் பண்ண பிறகு நீங்கள் வாஷ் பண்ணாதான் அது மேலே இருக்க அந்த மாவுச்சத்து எல்லாமே போகும். அதனால தான் கட் பண்ணிவிட்டு 2-3 முறை இந்த உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே இது நல்லா நமக்கு கலந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு
தேவையான அளவு தூள் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் பெரிய உப்பு, அதாவது கல்லுப்பாக இருந்ததுன்னா கரையிறதுக்கு டைம் ஆகும், சில சமயம் கரையாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தூள் உப்பு இதை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூளாக இருந்தால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா இதில் பாதியாக அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். இந்த மஞ்சள் பொடியும் உப்பும் இதில் நல்லா கலந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி கலந்து விடுங்க. இது போல் வறுவல் ரெசிபிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிகனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கலந்து விடும்போதே இதில் லைட்டாக தண்ணி விடுது பாருங்கள். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து பார்த்து கலந்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்காது. இப்போ நம்ம போட்ட அளவை விட காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். பாதி அளவு நல்லாவே வெந்திருக்கும். இந்த சமயத்தில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது காரம் குறைவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மிளகாய்த்தூள் எந்த அளவு காரமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீ நல்லா ஃபுல்லாக குறைச்சி தான் இருக்கணும். தீ அதிகமாகிடுச்சுன்னா கருகி போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்தது, அதனால் நான் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மிலேயே இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் தண்ணி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெயிலேயே ஆவி விட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது போல் சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சுத்தமாக காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாகவே இதை சமைச்சிட்டு சூடாக ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் இது. ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.